வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களுக்கு ஆப்பு வைத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் 10 பேர் தற்பொழுது அதிவிரைவில் மாற்றப்படுவதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டின் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. 17வது நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் ஜூன் 16ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து 18வது மக்களவைத் தேர்தலுக்கான அட்டவணையை கடந்த மார்ச் 16ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதன்படி நாடு முழுவதும் 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக தமிழ்நாடு உள்பட 21 மாநிலங்களில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவும் நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில்தான் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்ததும் அமைச்சரவையே மாற்றமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வரிசையில் தற்பொழுது தேர்தலில் கடமைக்கு பணியாற்றியவர்கள் சரிவர செயல்படாத அமைச்சர்கள் என 10 பேர் பட்டியலை தயாரித்துள்ளதாகவும் அவர்களது இலாக்காவை மாற்ற முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாகவும் புதிய தகவல் ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த மாற்றத்தின் மூலம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளும் வெளியாகும் பொழுது கிட்டத்தட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வராக பதவியேற்பார் என்றும் தெரிய வருகிறது. மேலும் மாவட்ட செயலாளர்கள் மாற்றமும் இதே நேரத்தில் நடைபெறலாம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புதிய மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுப்பார் என்றும் வயது மூத்த மாவட்ட செயலாளர்களையும் திமுகவின் அமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பதவியையும் மாற்றப்படுவதாக இதன் மூலமாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குடும்பத்துடன் இணைந்து திமுகவை வழிநடத்தக்கூடிய கோபாலபுர குடும்பம் அடுத்த தலைமுறையினருக்கு மீண்டும் குடும்ப வாரிசை சொல்லிக் கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் பதவியிலிருந்து விலகுவதாகத்தான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. மூத்த அமைச்சர்கள் முட்டாளாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின், அவர்களுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு பிறகு அவரது மகன் என்று போய்கொண்டே இருக்கும். ஆனால் மாவட்ட செயலாளராகத்தான் இருப்பார். அடிமட்ட தொண்டன் என்றைக்கும் அடிமட்ட தொண்டனாகத்தான் திமுகவில் இருப்பான் என்றும் தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனமும் செய்துள்ளார். நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாததான் என்று நாம் பார்க்கலாம். காரணம், உதயநிதியை விட மற்ற மூத்த அமைச்சர்களுக்கு துணை முதல்வர் பதவிற்கு தகுதி இல்லையா? ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் வைக்க வேண்டும்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் பணியாற்றிய ஆண்டுகள் எத்தனை, அவர் திமுகவிற்கு என்ன நன்மை செய்திருக்கிறார் என்று பட்டியலிடும் பொழுது இதுவரைக்கும் 0வாகத்தான் இருக்கிறது. குடும்ப பெயரை சொல்லிவிட்டு திமுகவில் இணைந்து விட்டால் அவர் துணை முதல்வருக்கு தகுதியானவரா என்ற கேள்வியையும் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருப்பதை பற்றி கூறுங்கள்.